அடுத்த நிகழ்வாக வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக கருத்தரங்கம். இறை ஆசிரியர்கள் 3 பேர் கருத்தரங்கத்துல குடும்ப அமைதிக்கு பெரிதும் காரணம் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். நம்ம குடும்ப அமைதி அப்படின்னா அருத்தந்தை சொல்வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், ATS இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு அறிவு அதிகமா இருக்கோ அவங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடும்ப அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த பிறவில நம்மளுக்கு வாழ்க்கை துணை அமைகிறதுனா நம்மளோட கர்ம வினை தக்கதான் அமையுது. அப்ப அவங்கள்ட்ட இருந்து வர்ற இன்பம் அப்படிங்கிறது நம்ம கருமையத்தில் உள்ள நல்ல புண்ணிய பதிவுகள். இப்ப ஒரு பாவப்பதிவு கழியுன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன துன்பம் வரலாம். அப்ப நம்ம அந்த டைம்ல வாழ்த்த அவங்களும் மாறுவாங்க, அமைதி இருக்கும், குழந்தைங்களும் நல்லா வருவாங்க. அப்ப இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருமே கண்டிப்பா கடைசி வரை இருந்து கேளுங்க. இது நம்மளுக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா பண்றதுக்காக இறை ஆசிரியர்கள் புதம்பச்சித்தற்குள்ள இருந்து ராஜேஸ்வரி அம்மா அவங்க விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதுல பேச இருக்கிறாங்க. கமலமுனி சித்தர்குழுல இருந்து லக்ஷ்மி அம்மா அவங்க சகிப்புத்தன்மை அப்படின்னு பேச இருக்கிறாங்க. கோரக்கர்குழுல இருந்து ஆதிலட்சுமி அம்மா அவங்க தியாகம் அப்படிங்கிறதுல பேச இருக்கிறாங்க. நம்ம அனைவருமே ரொம்ப சிறப்பா அதை கேட்டு நம்மளோட கருத்துக்களையும் சாட்ல போடலாம். இதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் ராஜு மாமா, விட்டு கொடுத்தல். ஆரம்பிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். குருவின் திருவடியை வணங்கி என் சிந்தனையை தொடங்குகின்றேன். இறை ஆசிரியர் மதன் ஐயா அவர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த இறை ஆசிரியர் சிவஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் இணைய வழி வாயிலாக இணைப்பில் இணைந்துள்ள இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணை புரிவது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற தலைப்புல விட்டு கொடுத்தல் என்கிற தலைப்புல தாங்க நான் பேச போறேன். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்ற பழமொழிய நீங்க எல்லோருமே கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஒரு சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் தான் ஒரு நாளையோ, ஒரு வருடத்தையோ, ஒரு வாழ்க்கையையோ சிறப்பானதாக மாற்றும். பெரும்பாலான மனமுறிவு, நட்பு முறிவு எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தால், கோபம் வீசும் வார்த்தைகள், பிடிவாதமாய் பிடித்து தொங்கும் ஈகோ, விட்டு கொடுக்க மறுக்கும் மனநிலை. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும்போதும் பேசும்போதும் ஒன்றும் தெரியாது. அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் வேகம் என்னவென்று. கை தவறினால் கண்ணாடி பொருள் உடையும் என்று கவனமாக இருப்பவர்கள், வாய் தவறினால் மனம் உடையும் என்று கவனமாக பேசினால் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலவும். இப்ப நம்ம காலையில உணவு இட்லியோ தோசையோ செய்யறோம். அதற்கு தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அரைக்கிறோம். இந்த தேங்காய் சட்னி அரைப்பது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தேங்காய் இலகுவாக அரைக்க முடியாது, தன்னை விட்டு கொடுக்காது. தக்காளி சட்னி செய்வது சுலபம், அது எளிதில் விட்டு கொடுத்து விடும். விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரமா கெட்டு போய்விடும். ஆனால் விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை இதன் மூலமே நாம் உணர்ந்து கொள்ளலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை ருசிக்கும். விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கை கசக்கும்.
விட்டு கொடுத்தால் தனது கௌரவம் பறிபோய் விடுமோ என்று நினைப்பது தவறு. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தனது மதிப்பு கூடும் என்பதே சரியானது. சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு விட்டு கொடுத்தல் என்ற நல்ல பண்பை கற்றுக் கொடுப்பது நல்லது. அப்பொழுதுதான் அவர்கள் வளர்ந்து வேலை பார்க்கும் இடத்திலோ, குடும்பத்திலோ, மனிதர்கள் கூடும் பொதுவான இடங்களிலோ விட்டு கொடுக்கும் தன்மை இயல்பாக அவர்களுக்கு உண்டாகும். பள்ளிகளில் விட்டு கொடுத்தல், தியாகம், பொறுமை, சகிப்புத்தன்மை என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் எல்லோருமே சின்ன வயதில் படித்த ஒரு நீதி கதை. ஒரு குறுகிய பாலம். எதிரில் 2 ஆடுகள். யார் இந்த பாலத்தை முதலில் கடப்பது அப்படின்னு வரும்போது, ஒரு ஆடு மிக அழகாக அந்த பாலத்தின் நடுவில் முட்டி போட்டு உட்கார்ந்து கொள்ளும். இன்னொரு ஆடு இந்த ஆட்டின் மேலே ஏறி பாலத்தின் அந்த பக்கம் போய்விடும். இந்த ஆடு எழுந்து இந்த பக்கம் போய்விடும். இது மிக அழகான கதை. குறுகிய பாலத்தை கடப்பதற்கு 2 ஆடுகளில் ஏதோ ஒரு ஆடு விட்டு கொடுக்கிறது. அந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற பாலத்தை கடப்பதற்கு நாம் அனைவருமே விட்டு கொடுத்தல் என்ற பண்பை கடைபிடிக்க வேண்டும். விட்டு கொடுப்பவை எல்லாம் நம்மை தேடி வரும். விட்டு கொடுக்கும் பண்பு நம்மிடம் இருந்தால். குடும்பத்தில் மனைவி ஒரு படி கீழே இறங்கி போனால் கணவர் 2 படி கீழே இறங்கி விடுவார். விட்டு கொடுக்காமல் மனைவி ஒரு படி கீழே இறங்க மறுத்து மேலே ஏறினால் கணவர் 2 படி மேலே ஏறி விடுவார். கடைசியில் ஒரு சின்ன சண்டை இறங்கி வர முடியாத ஈகோவின் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும். ஈகோவில் ஈ என்பது ஈசிங், ஜி என்பது காட், ஓ என்பது அவுட். ஈகோ நமக்குள்ள வந்தால் காட் ஈஸியாக வெளியே போய்விடும். குடும்பத்தில் பெரும்பாலான சண்டைகளின் முதல் புள்ளி மிகவும் சின்னதாகவே இருக்கும். ஒரு சின்ன நெருப்பு வைக்கோல் காட்டையே பொசுக்குவது போல சின்ன சண்டை நிறுத்தாமல் பேசி பேசி பெரிதாகி விடுகிறது. துளியாக இருக்கையில் நெருப்பை அணைப்பது சுலபம். விட்டு கொடுத்தல் என்ற ஒரு சிறிய செயலால் குடும்பம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். நாம ரோட்ல காரை ஓட்டிட்டு போறோம். அப்ப நம்ம தாண்டி வேகமா இன்னொரு கார் போகுது. அந்த கார் நம்மளை விட எப்படி முன்னாடி போகலாம்? அடுத்த சிக்னல்ல எப்படியாவது அவனுக்கு முன்னாடி போய்விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதனால் என்ன பயன் என்று சிந்தித்தால் ஒன்றும் இல்லை. அந்த கார் முன்னால் போகட்டும் என்று விட்டு கொடுத்தால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க முடியும். விட்டு கொடுத்தால் நாம் பலவீனம் இல்லாதவன் என்று இலக்காரமாய் பார்ப்பார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி நினைப்பது தவறு. ஆன்ம பலத்தின் அடையாளம் விட்டு கொடுத்தலே. விட்டு கொடுத்தால் நமது மன அழுத்தம் குறையும், மன பாரம் குறையும், உடலில் நோய்கள் ஏற்படுவதும் குறையும். மன அழுத்தம் இல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் அடித்து சொல்லும் உண்மை. உறவுகள் வளர்ந்திட விட்டுக்கொடு, பிறருக்கும் அதையே கற்றுக்கொடு. உறவுகள் வளர்ந்திட விட்டுக்கொடு, பிறருக்கும் அதையே கற்றுக்கொடு. விட்டு கொடுத்தல் என்பது தோல்வி என்று நினைக்கின்றோம். உண்மையில் விட்டு கொடுத்தல் என்பது வெற்றி. வெற்றியின் வீடு எங்கே இருக்குது என்று பார்ப்போமா? நேரா போய் ரைட் எடுத்தா ஒரு தோல்வி வரும். அங்கிருந்து லெப்ட் போனா பெருசா ஒரு துரோகம் இருக்கும். கொஞ்ச தூரம் போய் ஒரு யூ-டர்ன் அடிச்சா அங்க கடன் என்கிற ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல விழுந்து மூஞ்சி மரம் எல்லாம் பேர்ந்து எழுந்திருச்சு நேரா போனா ஏமாத்தங்கிற ஒரு சிக்னல் இருக்கும். அதையும் தாண்டி போனா போட்டி, பொறாமைங்கிற ஸ்பீடு பிரேக்கர்கள் வரும். அவற்றையும் தாண்டி டாப் கீர் போட்டு போய்கிட்டே இருந்தால் ஒரு மேடு வரும். அதுல அகங்காரம் என்கிற கியர்ல ஏறாம பொறுமை, விட்டு கொடுத்தல், பணிவு என்கிற கியர்ல ஏறினா உச்சியில இருக்கிறது தான் வெற்றியின் வீடு. வாழ்க்கையில் நமக்கு பிடித்தவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். அதே சமயம் நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. காலம் முழுவதும் அவர்களை விட்டு கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நம் அறிவுதான் நிர்வாகியாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். எந்த கட்டத்திலும் உணர்ச்சி நிர்வாகியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடாது. குடும்பத்தில் இன்பம் எப்படி வரும்? பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா?
நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? சீர்வரிசை தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? விட்டு கொடுத்தால்தான் இன்பம் வரும். விட்டு கொடுத்தல் என்பது முன்னேற்றத்தின் முகவரி. விட்டு கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகளை இயற்கை விட்டு கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மண் விட்டு கொடுக்காமல் விட்டு மண் விட்டு கொடுக்காமல் இருந்தால் விதை முளைத்து உதயத்தை பார்க்க முடியாது. மேகம் விட்டு கொடுக்காமல் இருந்தால் பூமியின் முகத்தில் மழையின் முத்தங்கள் இல்லை. வாழை மரம் வெட்ட வெட்ட வளரும் விந்தையை நமக்கு விட்டு கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். முட்டை விட்டு கொடுக்காமல் இருந்தால் ஒரு உயிர் உதயமாக முடியாது. அன்னை லோகாம்பாள் மகரிஷியை விட்டு கொடுத்ததால் தான் நமக்கெல்லாம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி குருவாக கிடைத்தார்கள். திருக்குறளிலும் திருவள்ளுவர் என்ன சொல்றார்னா, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் இவ்வுலகு உண்டு. பழகியவரிடத்தில் உண்மையாக நடக்கும் பண்பு பிறருக்கு தீங்கு செய்யாமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதே இந்த குறளின் கருத்து. வேதத்திலும் ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. விட்டு கொடுப்பதற்கு தான் இறைவன் விட்டு கொடுப்பவர்களுக்கு தான் இறைவன் தட்டியும் கொடுக்கிறார், கொட்டியும் கொடுக்கிறார். குரங்கு பிடிக்கிறவன் தந்திரமா வாய்க்குறுகலா உள்ள ஒரு கண்ணாடி குடுவையில கடலைய போட்டு ஒரு இடத்துல வைத்து விட்டு மறைந்து கொள்வான். குரங்கு அங்கும் இங்கும் பார்த்து விட்டு யாரும் இல்லை என்று குடுவையில் கையை விடும். கடலையை கொத்தாக அள்ளிக்கொண்டு கையை எடுக்க பார்க்கும். எடுக்க முடியாது. அதற்குள் குரங்கை பிடித்து விடுவான். குரங்கு கடலையை விட்டு இருந்தால் அவனிடம் சிக்காமல் ஓடி இருக்கும். குரங்கு கடலையை விட மனம் இல்லை. அதனால் அவனிடம் சிக்கி விடுகிறது. குரங்கு போல் நாமளும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் சிக்கலில் சிக்கி சிரமப்படுவோம். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையில் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான். வேதாத்ரி மகரிஷி ஒருமுறை ஒரு கூட்டத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது, வாழ்க்கை என்பது சிறப்பானதாக அமைய விட்டு கொடுத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னாரு. அப்போது அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணி எழுந்து, விட்டு கொடுத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை வேணும்னு சொல்றீங்களே, இது ரொம்ப பொதுவா இருக்குதே, யார் முதல்ல விட்டு கொடுக்கறது? ஆண் விட்டு கொடுக்கணுமா, பெண் விட்டு கொடுக்கணுமா, இல்ல அப்பா முதல்ல விட்டு கொடுக்கணுமா, அம்மா விட்டு கொடுக்கணுமா, கணவன் முதல்ல விட்டு கொடுக்கணுமா, இல்ல மனைவி முதல்ல விட்டு கொடுக்கணுமா, சின்னவங்க முதல்ல விட்டு கொடுக்கணுமா, இல்ல பெரியவங்க முதல்ல விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இத்தனை கேள்விகளையும் பொறுமையோடு கேட்ட வேதாத்ரி மகரிஷி மிக அழகாக பதில் சொன்னாரு. யாரிடமெல்லாம் அன்பு மேலோங்கி இருக்கிறதோ, யாரிடமெல்லாம் அறிவு கூர்மை இருக்கிறதோ அவங்கதான் முதல்ல விட்டு கொடுப்பாங்க. அவங்கதான் பொறுமையை கடைபிடிப்பார்கள். அவங்கதான் சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். நாம் அனைவருமே அன்பிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். உறவுகள் மேம்பட வேதாத்ரி மகரிஷி கூறிய இந்த 9 பின்பற்றுவோம். நாள்தோறும் மந்திரம் ஓதுவது போல் சொல்லிக்கொண்டே இருப்போம். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தியை விடுங்கள். அர்த்தமில்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக் கொண்டிருப்பதை விடுங்கள். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாளுங்கள். விட்டு கொடுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துதான் ஆக வேண்டும் என்பதை உணருங்கள். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல நடந்து கொள்ளாதீர்கள். பிரச்சனை ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்க முன் வாருங்கள். மகிழ்ச்சி அவர்கள் குடும்ப அமைதிக்கு சிறப்பான கவியை கொடுத்துள்ளார்கள். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும், அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும், அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால்
அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். என்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு. என்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு. இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள். தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள் இவ்வாழ்வை ஆழ்ந்து கண்ட உண்மை. தழைப்பார்கள் இவ்வாழ்வை ஆழ்ந்து கண்ட உண்மை. ஆழ்ந்து கண்ட உண்மை. இந்த கவியில பொறுமை தியாகம் விட்டு கொடுத்தல் இருந்தால் குடும்பம் நலமாக இருக்கும் அப்படின்றாரு. இப்ப நாம விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை நமக்கு இடம் கிடைப்பதில்லை. நாம் விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை நமக்கு இடம் கிடைப்பதில்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவதில்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவதில்லை. இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். ஆகையால் இருக்கும் வரை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம் குழந்தைகளுக்கும் இதையே சொல்லிக் கொடுத்து மகிழ்வோடு வாழ்வோம். கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்த இறை ஆசிரியர் மதன் ஐயா அவர்களுக்கும் இறை ஆசிரியர்களுக்கும் இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். விட்டு கொடுத்தலுக்கு அம்மா நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. சட்னியே சொன்னாங்க. தக்காளி சட்னி இலகவா அரைஞ்சிடும், தேங்காய் சட்னி. அப்போ எது ஈஸியா விட்டு கொடுக்குதோ அது ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்குது அப்படின்னு கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புதுசா சொன்னாங்க. அப்புறம் அந்த கதை ஆட்டுக்குட்டி அது ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோம் அது மாதிரி நம்ம திருப்பி மண்ணு விட்டு கொடுத்தாதான் பூமி விளக்குது. வானத்துல மழை வரணும்னா மேகங்கள் எப்படி விட்டு கொடுக்குது. ரொம்ப அருமை. விட்டு கொடுக்கறதுனால எதுனாலும் நம்ம கெட்டு போறதே இல்லை. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு மனசு நம்ம கருமையத்துல பதிவுகள் இல்லாம இருக்கணுமோ, நம்ம மனம் லேசா இருக்கணுமோ. நீங்க நினைச்சு பாருங்க, ஏதோ ஒண்ணு நம்ம பிடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளுக்கு முதல்ல துன்பம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப அம்மா சொன்ன மாதிரி நம்ம திருப்பி பறக்க போறதும் இல்ல. நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சுற்றுலா பயணம் வந்த மாதிரிதான். இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருப்போம். எல்லாருக்கையுமே மன்னிக்கிறது, மறக்கிறதுன்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அது விட்டு கொடுத்தல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அம்மா ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அம்மாக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை பத்தி ஆதி லக்ஷ்மி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கமலமணி சித்தருக்குள்ள இருந்து லக்ஷ்மி அம்மா முதல்ல பேசுறாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவினை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவினில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறமகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள் பல. இன்றைய தலைப்பு குடும்ப அமைதிக்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இதில் அம்மா பேசினாங்க விட்டு கொடுத்தலை பத்தி. அடுத்தது சகிப்புத்தன்மை அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த சகிப்புத்தன்மை எவ்வாறு உறுதுணையாக இருக்கிறது என்று பார்த்தால், முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது குடும்பம். குடும்பம் இல்லாத
மனிதர் யாருமே இல்லை. நம்ம எல்லாருமே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த குடும்பம் எப்படி அமைதியாக இருக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்குடையும் அடிப்படையாக அமைந்திருக்க வேண்டிய குணங்கள் சகிப்புத்தன்மை. அன்பர்களே, குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் என்ற உறவுகளின் கூட்டமைப்பு தான், இல்லைங்களா? இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். இறைவன் அதாவது குடும்பம் என்பது கடவுள் நமக்காகவே பூமியில ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஒரு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கத்தை நல்லபடியா வச்சுக்கிறதும், அதை சுகமாக வச்சுக்கிறதும், நரகமாக வச்சுக்கிறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. குடும்ப அமைதியில கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னா, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு பொறுமையும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அப்போ அங்க தனி மனித அமைதி இருக்கணும். அந்த தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியா மாறும். குடும்ப அமைதி தான் சமுதாய அமைதியாக விரிவாக அமைய வேண்டும். அப்போ தனி மனிதன் எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே அன்பாகவும் கருணையாகவும் சகிப்புத்தன்மையோடையும் ஒரு குடும்பத்துல இருக்கும்போதுதான் அந்த குடும்பம் நிறைவான ஒரு அன்பான குடும்பமா வாழ முடியும். அதாவது குடும்பம் என்பது பிறவி பெருங்கடலை நீந்துதல் என்னும் உரிய நோக்கத்தை அடையதான் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப அமைதி அதுக்கு இன்றியமையாததா இருக்கணும். பிறவி கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார்னுவாங்க. இந்த பிறவி கடலை நீந்தாதான் இந்த பிறவியின் நோக்கத்தை நம்மளால அடைய முடியும். அப்போ பிறவி கடலை நீந்த வேண்டும் என்றால் இந்த குடும்பத்துல நம்ம அமைதி காத்து குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ குடும்பம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சென்று பார்த்தோம்னா, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நாத்தனார், கணவனுக்கு உடன் பிறந்தவர்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். அந்த பெரிய குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க சங்கடங்கள் தெரியாது. அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பத்துல எப்பவும் இனிமையே நிறவும். இப்போ ஒருத்தர் நம்ம குடும்பத்துல பெரியவங்க இருக்காங்கன்னா, அவங்க கடிஞ்சு விழுந்தாலோ அல்லது கோபமா பேசினாலோ இல்ல திட்டினாலோ அந்த இடத்துல சின்னவங்க பொறுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி பொறுத்துட்டு போறப்போ அந்த குடும்பம் அமைதியா இருக்கும். அங்கதான் பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மைன்றது பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம மேல இப்ப கணவன் மனைவியா இருக்கிறோம்னா, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியிடையே சகிப்புத்தன்மையில உயிரோடு ஊடுருவிய நட்பை வளர்த்து கொண்டுதான் இருக்கணும். அதுதான் சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா எரிஞ்சு விழுந்தாலோ, கோவப்பட்டாலோ, வெறுப்புணர்ச்சி கொண்டாலோ கணவன் மனைவியிடையே உள்ள உறவு விரிசல் அதிகமாகிவிட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும். எனவே அங்க கணவன் மனைவியிடையே அமைதியும் அன்பும் கருணையும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த குடும்பம் நிறைவான அன்பான குடும்பமா இருக்கும். அதுதான் பிணக்கில்லாத வாழ்க்கையை யார் நம்ம வாழ்றோமோ அவன் தாங்க ஞானி. அமைதியான திருப்தியான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த குடும்பம் எப்பவும் குடும்ப உறுப்பினர்களிடையே பிணக்கு ஏற்படாது. அந்த பிணக்கு ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெற்றோரை அந்த குடும்பத்தில் உள்ள தலைவன் மகன் அந்த பெற்றோரை பாதுகாத்து வளர்த்து அவங்கதான் பெற்றோர் தான் நம்ம வளர்த்தாங்க. அவங்களுக்கு வயசான பிறகு நம்ம அவங்கள வளர்க்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் நல்ல சமுதாயத்துல நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கணவன் ஒரு தியாகியா இருந்து அந்த குடும்பத்துக்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ சமுதாயத்துல ஒரு வேலைக்கு சென்று அந்த பொருள் ஈட்டி அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வரணும்.
அப்புறம் வயசானவங்க வந்து அவங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியாதுன்றதுனால அவங்களையும் பாதுகாத்துன்னு வரணும். அப்புறம் மனைவியை வந்து அந்த இல்வாழ்க்கையில நமக்கு துணையா வந்தவங்கள அந்த துணைவியும் வந்து காப்பாத்துறது கடமை. ஸோ அந்த இடத்துல வந்து குடும்பத்துல வந்து அந்த முக்கூட்டு தனி மனிதனும் கணவன் மனைவி அந்த குழந்தைகள் அந்த முக்கூட்டு குடும்பம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கு வந்து சகிப்புத்தன்மை வேணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருமணமே ஆகாத கன்னி அன்னை தெரசா அவங்க எப்படி அன்னை ஆனாங்க? அவங்ககிட்ட இருக்கிற பொறுமையும் அதாவது தியாகமும் தான். அந்த தொழுநோயாளிகளை காப்பகம் வைத்து தொழுநோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து அவர்களை அந்த தொழுநோயாளி பாத்தீங்கன்னா 2 தொற்று நோயிலே வந்து தொற்றும் நோய், தொற்றாம் நோய் அப்படின்றதுனால இந்த தொழுநோய் வந்து தொற்றும் நோய் என்பதனால வீட்டுல இருந்துக்கிறவங்க எல்லாம் அந்த தொழுநோயாளியை வெறுத்து ஒதுக்குனதுனால அவங்களும் வாழணும்ன்ற ஒரு பெரிய கருணையோடு அன்னை தெரசா அம்மா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு காப்பகம் அமைச்சு அந்த புண்ணெல்லாம் வந்து சீலெல்லாம் எடுத்துட்டு அவங்கள மருத்துவம் பார்த்தாங்க. அங்க அவங்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்ததுனாலதான் அந்த நோயாளிகளை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. அதே மாதிரி குழந்தைகளுக்காக வந்து குடும்பத்தில் இருந்து அந்த குழந்தைங்களை வந்து தாய் தகப்பன் இழந்த குழந்தைகளும் அந்த ஆதரவற்ற குழந்தைகளையும் காப்பாத்தி குழந்தைகள் காப்பகத்துல வச்சு அந்த குழந்தைங்களை காப்பாத்தி வந்தாங்க. அப்போ பொருளுதவி வேணும் போது ஒரு பொருள் கேட்கற இடத்துல போனாங்கன்னா அவர் வந்து சேட்டுங்க அவங்க எல்லாம் வந்து பான்பராக் போடுறவங்க அவங்க வந்து உதவி கேட்டதுக்கு கையில துப்பிட்டாங்களாமா. அப்படி துப்பும் போது இது வந்து எனக்கு இருக்கட்டும், ஆனா என்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போவே அந்த பொறுமையை பார்த்து அவரே வந்து தன் மனமுருகி எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டாங்களாமா. அன்னை வந்து அப்போ வந்து நம்ம சமுதாயத்துல ஒரு கன்னி அன்னையாக இருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு பெண்ணும் வந்து குடும்பத்துல வந்து சார்ந்துதான் இருக்கிறோம். நம்ம வந்து குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலும் சரி எல்லாத்தையும் ஒரு சார்ந்து இருக்கிறதுனால சார்ந்து இருக்கிறோம். சேர்ந்து வாழும்போது சகிப்புத்தன்மை நம்ம ரத்தத்திலேயே கூடவே ஊறி இருக்கணும். அப்பதான் அந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமுதாய வாழ்க்கையிலும் சரி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் உமன், சக்சஸ்ஃபுல் மேனா, சக்சஸ்ஃபுல் குடும்பமா இருக்க முடியும். சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சங்கடங்கள் வரும் பொழுது நம்ம அதை சகிச்சுதான் ஆகணும். அப்படி சகிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல சிக்கல்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போ சகிப்பு தன்மைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இயேசுபிரான் நம்ம தெரியாதவங்க யாருமே இல்லை. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு கன்னத்தை அறையும் போதே மறுபடியும் காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எவ்வளவு இருக்குன்றதுக்காக நம்ம இயேசுபிரானின் வாழ்க்கையில நடந்த அத்தனையும் நமக்கு வந்து அந்த பொறுமையை காட்டுறதுங்க. அதுபோல நம்ம குடும்பத்துல வந்து நம்ம பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல வந்து நம்ம நல்லா நற்பண்புகளும் நல்ல குணங்களும் சகிப்புத்தன்மையை வளர்த்தும். சகிப்புத்தன்மை இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனை தனிமையா காட்டுங்க. அப்போ வந்து நம்ம வேதாத்திரி மகர்ஷி அம்மா லோகம்பால் என்ன பண்ணுவாங்களாம், கோலம் போடுவாங்களாம். அப்படி கோலம் போடுறப்போ அந்த நம்ம வீட்டுல வர ஒரு சங்கடங்களை எப்படி அவங்க அழகா வெளிப்படுத்துறாங்கன்னாக்கா அந்த கோலம் மூலயமா வெளிப்படுத்துறாங்க. வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும். எவ்வளவு அழகா அம்மா வந்து அந்த மாக்கோலம், அதாவது மாக்கோலம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல அம்மா வந்து கோலம் போட்டுட்டு பக்கத்துல இந்த வாசகம் எழுதுவாங்க. அதை பாக்குறப்போ நமக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் சகிப்புத்தன்மை. அவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் சகிப்புத்தன்மை இருக்கணும். அப்போ இந்த சகிப்புத்தன்மை இருந்தா மட்டும்தான் குடும்பம் அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த குடும்ப அமைதி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு அரசன் வந்து என்ன பண்ணாருங்கன்னா கடவுள்கிட்ட கேக்குறாருங்களாமா, இறைவா இவ்வளவு சொத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு அமைதியே இல்லை, இந்த சந்தோஷமும் அமைதியும் எங்க கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க அப்படின்னு கேட்டாருங்களாமா. அப்போ கடவுள் சொன்னாராம், அப்படி போங்க அந்த திருப்பூர் பக்கமா
ஒரு கிராமம் இருக்கும். அது ஒத்தையடி பாதையில ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிட்டு ஒரு விவசாயி ஏத்த இறைச்சிட்டு இருப்பான். அங்க போயிட்டு கேளுங்க. அவர் சொல்லுவாரு சந்தோஷம்னா என்ன, அமைதினா என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அரசன் போனாருங்களாமா. ஒத்தையடி பாதை. அங்க ஒரு கிழவன் வந்து சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு ஏத்த இறைச்சிட்டு இருந்தாராமா. இப்ப ஏத்த இறைச்சிட்டு இருந்த கிழவனை பார்த்து இந்த அரசன் கேட்டாராம். கோவணம் கட்டிட்டு இந்த ஏத்தம் இறைச்சிட்டு நீ எவ்வளவுப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? எப்படிப்பா உனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இது வாங்க போலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாராம். அவங்க வீட்டுக்கு போனா 10 இடத்துல பொத்தலாம். அந்த மாதிரி ஒரு கூரை வீடுங்களாம். அந்த கூரை வீட்டுல இருக்கிற கூட்டிட்டு போனாராம். அதை பார்த்த உடனே எப்படிப்பா இந்த கூரை வீட்டுல இருக்கிற இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்படின்னாராம். அதுக்காக வந்து அவங்க வந்து அவருக்கு அந்த பெரியவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டை காட்டுறப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து ஒரு கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு இருந்தாங்களாமா. கேழ்வரகு இதுதாங்க எங்க அப்பா அம்மா. எனக்கு ஒரு சம்பாதனை வந்து 4 ரூபா தாங்க. அதுல 1 ரூபாய் என்னுடைய கடனுக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு செஞ்ச கடனை வந்து நான் அவங்களுக்கு திருப்பி செலுத்துறேங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன். அவங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இது என்னுடைய கடன். நான் கடமையை செய்யறதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. அமைதி கிடைக்குது. அடுத்தது கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள போனாக்கா அக்கா குடும்பத்துல வந்து வாழை வெட்டியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கணவனை விட்டுட்டு அவங்க வீட்டுல வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அவங்களும் கூழ் குடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தர்மம். ஏன்னா ஒண்ணு அவன் புருஷன் பார்த்திருக்கணும், இல்ல எங்க அப்பா அம்மா பார்த்திருக்கணும். யாருமே பார்க்கல. நான் பார்க்கிறேன். அது எனக்கு தர்மம். அவங்களுக்கு 1 ரூபாய். அதனால அடுத்து அப்படியே கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மனைவி கூழ் குடிச்சுட்டு இருக்காங்க. இது என் மனைவிங்க. இவங்களுக்கு 1 ரூபாய். இது வந்து என்னுடைய கடமை. என் பொண்டாட்டிய நான் தான் பாத்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால இவங்களுக்கு என்னுடைய கடமையை நான் கரெக்டா செய்யறதுனால எனக்கு ஒரு அமைதி சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாருங்களாமா. அப்படியே கொஞ்சம் உள்ள போனாக்கா குழந்தைங்க கூழ் குடிச்சுட்டு இருக்கான். இது வந்து என்னுடைய சேவிங்ஸுங்க. இன்னைக்கு நான் இவங்கள பார்த்தேன்னா நாளைக்கு என்னை வந்து இவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க. அதனால என்னுடைய தர்மம் காக்கும், இல்ல என்னுடைய கடமை காக்கும், இல்ல என்னுடைய சேவிங்ஸ் காக்கும். சோ இந்த 3 பேரும் என்னை விட்டுற மாட்டாங்க. என் குடும்பம் அந்த என்னுடைய கடமையை செஞ்சதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். பணத்துல பொருள்ல வர்றதெல்லாம் சந்தோஷம் இல்லைங்க, மனசுலதான் வர்றதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்களாம். இப்போ அந்த தாத்தா மாதிரியே நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கடமையை உணர்ந்து நல்ல அறத்தை செஞ்சு அன்பும் கருணையுமா இருக்கும்போது அங்க வந்து துன்பம் வர்றதுக்கே அந்த குடும்பம் அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் அமைதி வந்து எப்படி வரும், எப்படி வந்து சகிப்புத்தன்மை வந்து ரத்தத்தோடவே ஊறி இருக்கும்னாக்கா நாம வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வேதாத்திரி மகரிஷி சுவாமிஜி அவங்க கொடுத்த குடும்ப அமைதிய நம்ம மனவளக்கலையில தான் தேட முடியும். அந்த மனவளக்கலையில சுவாமி ஒரு கவி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, குடும்ப அமைதிக்கு மனவளக்கலை யோகா, இருள் போக்கும் யோகம், அருள் விளக்கம் இல்லாத குறையில் மக்கள் அனைத்து நலனும் இழந்து துன்பம் ஏற்று பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். அந்தோ வாழ்வில் மருள் போக்கி மக்கள் ஒத்து உதவி வாழ மன தூய்மை பெற்று உள்ளத்தில் இருள் போக்கும் அகத்தவமும் அகத்தாய்வும் பின் இனிது அளிக்கும் குண்டலினி யோகம் கற்பீர். சாமி என்ன சொல்றாங்க, குண்டலினி யோகத்துலதான் சொல்லி கொடுக்குறாங்க. அங்க போனாதான் வந்து குடும்ப அமைதிய அந்த மனவளக்கலை கொடுக்குது. அங்க வந்து அந்த கவியில என்ன சொல்றாங்க சாமி, அருள் விளக்கம் இல்லாதனால்தான் இன்னைக்கு மக்கள் குறைஞ்சு குடும்ப வாழ்க்கையில வந்து அல்லலுற்று இருக்கிறாங்க. அந்த அருள் விளக்கம் வேணும்னாக்கா அதாவது துன்பம் தான் இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது. எந்த குடும்பத்துல பார்த்தாலும் நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. இப்போ இன்றைய குடும்பம் அன்னை குடும்பத்துல வந்து
குடும்பத்துல அன்பும் அமைதியும் நிலவி இருந்தது. இன்னைக்கு பார்த்தா ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை, 3 பேர் தான். இது அவங்கவங்க இன்றைய சூழல்ல நானும் வேலைக்கு போறாங்க, கணவனும் வேலைக்கு போறாங்க, மனைவியும் வேலைக்கு போறாங்க, குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. ஒருத்தர் அன்பா உட்கார்ந்து பேசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப பெத்தவங்களையும் அன்னைக்கு இருந்தவங்க பெத்தவங்களை கூடவே வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்து அந்த கடமையை செஞ்சாங்க. இன்னைக்கு என்ன அதாவது பணம் தான் அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட கூட ஒரு அன்பான வார்த்தைய உட்கார்ந்து பேசுறது கூட நேரம் இல்லாம பரபரன்னு ஓடிட்டு இருக்கிற நேரத்தினால அங்க சகிப்பு தன்மையே இல்லாம போயிடுறதுனால அங்க அன்பும் கருணையும் இல்லாம போனதுனால குடும்பத்துல அமைதி இல்லாம இருக்குதுங்க. இப்போ அந்த பெத்தவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. பணம் நான் கொடுத்துட்றேங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பணம் பாக்குறதுல அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாதனால அங்க அங்க பாவம் தாங்க சேர்ந்துட்டு வருது, புண்ணியம் இல்ல. இப்போ நம்ம பெத்தவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாதப்போ நம்ம அவங்கள கவனிச்சுக்கிட்டோம்னா அந்த ஆன்மாவே நம்மள உருகி நம்ம புள்ள நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தணும், ஆளாக்கணும், படிக்க வச்சோம், சமுதாயத்துல நல்ல ஒரு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்றான். அப்போ அவன் நமக்கு இப்ப இதெல்லாம் செய்யறாங்க. அந்த மனமுவர்ந்து அவங்கள நல்லா இருக்கட்டும் இவங்க அப்படின்னு வாழ்த்தும் போது நம்முடைய பாவங்கள் குறைஞ்சுக்கிட்டே போகுது, புண்ணியங்கள் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வாழ்க்கைய பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளரும். நாளைக்கு சமுதாயத்துல நல்லவங்களா வர்றதுக்கு நம்மளுடைய கணவன் மனைவி அந்த குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்களோ பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து சமுதாயத்துல பெரியவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அந்த மதிப்பு அப்படின்றது எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது அந்த வாழும் முறையை பார்க்கும்போது தாங்க அந்த நம்ம குழந்தைங்க அதுக்கேத்த மாதிரி வாழும். நாளைக்கு சமுதாயத்துல நல்லவங்களா இருக்கவும் இந்த குடும்ப அமைதி தாங்க அவங்கள வழி நடத்திட்டு போகும். எனவே ஒவ்வொரு அன்பரும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உறுப்பினரும் குடும்ப அமைதியை பெற வேண்டும் என்றால் மனவளக்கலையில் தான் இந்த குடும்ப அமைதியை பெற முடியும் என்று அதாவது மனவளக்கலையை பயின்று நாமும் பயின்று மற்றவர்களுக்கும் அந்த மனவளக்கலையை கொண்டு சென்று இன்று குடும்ப அமைதியை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறி இந்த குடும்ப அமைதிக்கு சகிப்புத்தன்மையே என்ற உரையை பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு. அம்மா நிறைய கருத்துக்கள் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே நம்மளுக்கு அது ஒரு விஷுவலாவே போச்சு. அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க, அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, குழந்தைங்க. ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, ஆனா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப இருக்கிற காலம் அம்மா, அப்பா, ஒரு பையன். அப்போ அவங்க அதுக்குள்ள பணம் நிறைய இருக்குது, ஆனா அன்பு சந்தோஷம் எந்த ஒரு பணத்தாலையும் வராது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கும் அந்த சகிப்புத்தன்மையை பத்தி கத்துக் கொடுக்கறதே இல்லை. இல்லைன்னா என்ன பண்றாங்க, பிள்ளைங்க ஃபாரின் போயிடுறாங்க, எவ்வளவு பணம் வேணுமோ அதை கொடுத்துடுறாங்க. ஆனா தாய் தகப்பன் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு தான். ஏன்னா அவங்க அப்படி சகிச்சு நம்மளை வளர்த்தாங்க. குழந்தையில நம்மள அவங்க இப்போ அருவருப்பட்டிருந்தா நம்ம வளர்ந்திருக்க முடியாது. அப்ப திருப்பி அவங்க குழந்தையாகும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கணும். அதுக்கு நிறைய அம்மா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அன்னை தெரசா, இயேசுநாதர், அப்புறம் ஒரு கதை. அவங்க தாய் தகப்பனை பாக்குறது, சகோதரியை பாக்குறது, மனைவியை பாக்குறது, குழந்தைங்களை பாக்குறது. அவர் நிறைவா இருக்கிறாரு, மன நிறைவா இருக்கிறாரு. அப்படி நிறைய கதைகள் சகிப்புத்தன்மைக்கு. அப்புறம் அம்மா லோகாம்பாள் அம்மா அந்த கோலத்துல எழுதினது நிறைய சொன்னாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம், சகிப்புத்தன்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷங்கள் பெருகும். அதுதான் உண்மை. 2வது அவங்க எல்லாரோட ஆன்மாவும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். நம்ம கருமையத்துல புண்ணிய பதிவு சேர்ப்போம். இதுக்கு மெயினா அருள் விளக்கம் இல்லாததுதான் காரணம். அதாவது பொருள் இந்த காலத்துல பெருகிருச்சு. எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அந்த படித்த ஞானம் அவங்களுக்கு அருளை கொடுக்கறது இல்லை. அருள் ஞானம் இந்த மனவளக்கலைப்புல வந்தாதான் அது உண்டு. இதுலதான் அவங்க அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அவங்க அம்மா கடைசியில அதுல முடிவு கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக தியாகம் அதை பத்தி பேச இருக்கிறாங்க ஆதிலட்சுமி அம்மா கோரக்கற்புல இருந்து. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும்.
குடும்ப அமைதிக்கு பெரிதும் உதவுவது தியாகம் என்ற உணர்வுதான் என்ற தலைப்புல நாம சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு எல்லோருக்குமே தெரியுங்க, எப்பவுமே பெண் தியாகத்தின் திருவுருவம் தான்ட்டு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் பெண்ணின் தியாகத்தால் தான் இந்த சமுதாயமே இயங்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிறந்த வீட்டுல நம்ம எடுத்துக்கிட்டா கூட, நாம மூத்த குழந்தையா பிறந்துட்டோம், ஒரு பெண் குழந்தை மூத்த குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லோருமே பார்த்திருப்போம். நாம சொல்லவே தேவையில்லை. அந்த அடுத்து வரும் அத்தனை குழந்தைகளையும் அந்த பெண் சகோதரியா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவாகவும் ஒரு தோழியாகவும் இருந்து தனக்கு கீழே உள்ள அந்த கூட பிறந்தவங்களை வளர்ப்பாங்க. அந்த குழந்தைகளால இப்ப ஏதாச்சும் சின்னதா துன்பம், மன துன்பமோ இல்ல உடல்ல ஒரு கஷ்டமோ வந்தா கூட தாங்கிப்பாங்க. இதற்கு உதாரணம் எங்க வீட்டு அருகிலேயே நான் உணர்ந்த ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரே ஒரு அண்ணன். அவங்க இருவரும் சிறு வயதுல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த அண்ணனுடைய கையில இருந்த குச்சியோ அல்ல அந்த விளையாட்டு பொருளோ ஏதோ ஒண்ணு அந்த அம்மாவோட கண்ணுல குத்திடுச்சு. அந்த அம்மா வலி தாங்க முடியாம அழுகுறாங்க. கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இத பார்த்த உடனே அவன் சின்ன பையன் இல்லையா, பயந்துடுவாரு. பயந்துட்டு அவருக்கு பயம் வந்துடும். ஐயோ, அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா நம்மள அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு தன் தங்கச்சிக்கிட்ட போய் யார்கிட்டே சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கிறாரு. இந்த அம்மாவும் அண்ணன் இப்படி கெஞ்சுறாரோ, ஒருவேளை அம்மா அடிச்சிடுவாங்களோ என்னவோ அம்மாவை அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த வலியை பொறுத்துப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வரை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கும் அக்கம் பக்கத்துல அவங்க எல்லா உறவினர்களும் இருப்பாங்க, யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா வயல்வெளியில வேலை செய்யறவங்க. அவங்க ஈவினிங் வந்த உடனே இந்த குழந்தையோட கண்ணு வீக்கமா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் அவங்க அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போவாங்க. இட்டுன்னு போய் பார்த்தாக்கா அந்த டாக்டர் சொல்வாரு, நீங்க லேட்டா வந்ததுனால இந்த ஒரு கண்ணுல பார்வை திறன் குறைஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணுல பார்வை திறன் குறைவாக தான் இருக்கும். அந்த அம்மாவுடைய அந்த தியாகத்தை, அதாவது ஒரு கண்ணையே இழந்து தனக்காக எதுவும் சொல்லாம இருந்த அந்த அம்மாவோட தியாகத்தை அந்த நினைச்சு பார்த்து இந்த வயசான காலத்திலயும் அவர் அந்த குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமா இருப்பார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண் பாசத்திற்காகவும் உறவிற்காகவும் தியாகம் செய்யும் உணர்வு பெண்களிடம் இயல்பாகவே இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுது. அந்த காலத்திலயும் பெண்கள் தியாக உணர்வோடு தான் இருந்தாங்க. அது எப்படி இருந்தாங்கன்றத சில உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். கோச்சங்க சோழர் நாயனார் அப்படின்னு ஒரு மன்னர் எப்படி ஒரு பெண் தியாகமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு சைவ சமயத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கோச்சங்க சோழர் என்ற மன்னருக்கு கண் எப்பவுமே சிவப்பாதான் இருக்கும். அவருக்கு எப்படி அந்த கண் சிவப்பு வந்ததுன்னு பார்த்தாக்கா, அவருடைய அம்மா பட்டத்தரசி. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அப்புறம் கர்ப்பம் ஆவாங்க. நிறை மாத கர்ப்பிணியா ஆன உடனே அவங்களுக்கு எப்பவும் நம்மளுக்கு பிரசவ வலி வரலையோ அது மாதிரி வந்துச்சு. பிள்ளை பிறக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல மன்னர் போய் அரசவை ஜோதிடரை பார்ப்பாரு. அது அந்த நாள் வழக்கம். அந்த ஜோதிடர் சொன்னார், இந்த பிள்ளை இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் இவனால் இந்த உலகம் நல்ல பயன் பெறும்னு சொல்வாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாழிகை கடப்பதற்காக பிரசவத்தை நம்மளால நிறுத்த முடியுமா? அந்த அம்மா ரொம்ப வேதனையில துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தோழிகள் போய் இந்த செய்தியை அந்த அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இப்படி ஒரு நாழிகை கழிச்சு இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தையால் உலகம் நல்லா பயன் பெறும்னு ஜோதிடர் சொல்றாருமா அப்படின்ட்டு. பிரசவ வலி நமக்கு எல்லாம் தெரியும், அது வலிகளுக்குள்ளே உள்ள ராஜ வலின்னு. அந்த வேதனையில அந்த அம்மா துடிச்சிட்டு இருக்காங்க. இதையும் இந்த தோழி சொல்றதையும் அந்த அம்மா கேக்குறாங்க. அப்படியா, ஒரு குறிப்பிட்ட நேரம் தள்ளி பிறந்தா இந்த உலகம் நன்மை பெறுமா என் குழந்தையால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இப்ப எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கதறுவாங்க. அப்ப அந்த ஒரு செகண்ட் அந்த அம்மா யோசிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தோழியரெல்லாம் கூப்பிட்டு என் 2 காலையும் சேர்த்து கட்டிடுங்க, என்னை தலைகீழா தொங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா கால் அகண்டு இருந்தா தானே குழந்தை பிறக்கும். கால் 2ஐயும் சேர்த்து கட்டி தலைகீழா தொங்க விட்டுட்டாக்கா குழந்தை பிறக்க தள்ளி போகும் இல்லையா அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி ராணி சொன்னாங்கன்னா தோழிகள் செய்வாங்க இல்லையா, செஞ்சிருவாங்க. அதே மாதிரி அவங்களை தலைகீழா தொங்க விட்டுருவாங்க. உலகம் நன்மையுற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் செய்த தியாகம்ங்க. இந்த உலகம் நன்மையுற வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை அந்த பெண் செய்யறாங்க பாருங்க. ஒரு பெண் பிரசவ வேதனையை தாங்கிக்கிட்டு அவங்க தொங்குறாங்க. ஒரு நாழிகை கழிச்சிச்சு, அந்த அம்மாவை இறக்குறாங்க. குழந்தை பிறக்கிறது. தாய் இறந்து விட்டாள்.
குழந்தை பிறந்தது, தாய் இறந்து போயிட்டாங்க. இப்படி கட்டி கொஞ்ச நேரம் தங்க விட்டதுனால அந்த குழந்தைக்கு கண் சிவந்து போச்சு. அதனால்தான் அவருக்கு கோச்செங்கு சோழர் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அது 72 கோச்செங்க சோழர் 72 மாட கோயில்களை கட்டினாராம் அப்படின்னு பெரிய புராணத்துல ஒரு பதிவு இருக்குது. ஒரு நாட்டின் நன்மைக்காக ஒரு பெண் எப்படிப்பட்ட தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க, தன் உயிரையே கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த நாம் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் தானே. அடுத்தது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணரோட மனைவி, அவங்க சாரதா தேவி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 வயசு, ராமகிருஷ்ணருக்கு 20 வயது. இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த சிறுமி அவர் பார்க்கும் போதே அவர் மனசுல தோணிச்சு, இவங்கதான் தனக்கு மனைவியா வர வேண்டும் சொல்லிட்டு. இவரை பத்தி தான் நமக்கு எல்லோருக்குமே தெரியுமே. இவர் ஒரு காளி பக்தர். பக்தர்னு சொல்றதை விட பித்தர்னு நம்ம சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சாரதா அம்மாவுக்கு 12 வயசு ஆன உடனே அவங்களுக்கு அது தகுதி வந்த உடனே அவங்க பெற்றோர்கள் நீ கணவனோட போய் வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இந்த அம்மா கணவருக்கு இந்த அம்மா கணவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்து அவருடன் பழக ஆரம்பிப்பாங்க. ஆனா இது ராமகிருஷ்ணரோட குருவான பைரவி அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன் அது பிடிக்கல அப்படின்னாக்கா, அவர் எப்பவுமே உருவ வழிபாட்டுல தானே ஆழமா இருப்பாரு. அவரை ஞான நிலைக்கு அந்த அம்மா கஷ்டப்பட்டுதான் உயர்த்தி இருப்பாங்க. எங்க இது சாரதா அம்மாவால அந்த ஞானத்திற்கு தடை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு குருவாகவும் அவருக்கு தாயாகவும் இருக்க அந்த பைரவி அம்மா சாரதா தேவிக்கு பல துன்பங்களை கொடுப்பாங்க. ஆனா அதையெல்லாம் அந்த அம்மா பொறுமையா பொறுத்துக்குவாங்க. ஒரு சமயம் ராமகிருஷ்ணரே சொல்வார், என் குருவான பைரவி அம்மாவால் சாரதை பட்ட துன்பத்தை வார்த்தைகளில் விவரிக்க முடியாதுன்னு சொல்வார். அந்த அளவுக்கு துன்பப்பட்டு இருப்பாங்க அந்த அம்மா. ஆனா அவங்க அவ்வளவும் பொறுமையா இருப்பாங்க. அந்த பொறுமைய, அந்த சாந்தத்தை, அந்த கருணை உள்ளத்தை அவர் ராமகிருஷ்ணர் பாப்பார். அவருக்கு சாரதா அம்மா காளியாவே தெரிவாங்க. ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு வச்சு காளிக்கு செய்யற பூஜையா அப்படியே அந்த அம்மாவுக்கு செய்வாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு, சாரதா அம்மாவுக்கு தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு விருப்பம் வந்துடுச்சு. அதை தன் கணவர்கிட்ட கொஞ்சம் ஜடமடையா அந்த விருப்பத்தை சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுப்பாரு ராமகிருஷ்ணரும். ஆனா கொஞ்சம் பயப்படுவாரு. ஏன்னா அவர் பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா. இவங்களை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் அவங்கள பக்குவமாதான் கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் புகழ்வாரு. நீ உன்னதமானவள் அம்மா, பாக்கியசாலி, குணவதி என்று ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. அந்த அம்மாவுக்கு திடீர்னு கூப்பிட்டு இப்படி புகழவும் ஒன்னும் புரியல. அப்ப சொல்வாரு, இறைவன் உன்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அம்மா. ஓரிரு குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்கு தாயாவது இறைவனின் விருப்பம் இல்ல. இந்த உலகத்திற்கே நீ தாயாக வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொன்னவுடன் அந்த அம்மாவுக்கு அவரோட உள்ளம் புரிஞ்சிடும். அதை புரிஞ்சுப்பாங்க அந்த அம்மா. அவர்கள் அப்படியே அந்த துறவு வாழ்க்கைக்கு மாறி வந்துருவாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமாங்க. ஒரு சாதாரண பெண்ணின் உணர்ச்சிய, ஒரு சாதாரண பெண்ணின் அந்த உணர்வை கொன்றுதான் இந்த நிலைமைக்கு செல்ல முடியும். அதன் பிறகு அந்த அம்மா ராமகிருஷ்ணரின் சீடர்களுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே தாயாதான் இருந்தாங்க. இதுவும் ஒரு பெண் தியாகத்தின் உச்சம்தானே. நம்ம வேதாத்ரி மகரிஷி தாங்க பெண்ணின் பெருமையை, தியாகத்தை முழுமையாக உணர்ந்திருந்த மகான். எப்பவுமே மகரிஷி அவங்க பெண்களை, அதுவும் மனைவிய ரொம்ப உயர்வா மதிக்கணும்னு சொல்வாரு. இதுவரை யாருமே யோசிக்காத வகையில ஒரு பெண் திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு செல்வதையே அவர் துறவின்னு சொல்வார் மகரிஷி. அவர் அதுக்காக ஒரு பாடல் கூட எழுதியிருக்காரு. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனைப்பதியாய் கொண்டேன் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன்னு சொல்வார் அந்த பாடல்ல. இப்ப நாமெல்லாம் நினைப்போம், கல்யாணம் ஆகி போறத ஒரு சாதாரண விஷயமா பெண்கள் எப்பவுமே நினைப்பாங்க. ஆனா மகரிஷி அவங்க அதை உயர்வா சொல்றாரு. பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று மற்றவர்க்கும், எனக்கு மட்டும் கணவனுக்கு மட்டும் இல்லாம கணவனின் குடும்பத்திற்கே தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று பெண்ணினத்தை உச்சிக்கு மகரிஷி கொண்டு செல்றாங்க.
இதுவரை உலகில மனைவிக்கு என்று மரியாதை தர வேண்டும்னு யாருமே சொன்னதில்லைங்க. எப்போதும் 2வது பிரஜையாகத்தான் வச்சிருந்தாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் தான் அன்னை லோகாம்பாள் தன் குடும்பத்திற்காக செய்த தியாகங்களை எண்ணி அம்மாவின் பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக அறிவித்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 கொண்டாடும்படி செய்திருக்காங்க. அன்னை லோகாம்பாள் அவர்களை பத்தி நமக்கு தெரியும். ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க, அன்பே உருவானவங்க. அதற்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். மகரிஷி அவங்க படிப்படியா தொழில்ல உயர்ந்து வராங்க. அப்போ தன் சம்பாத்தியத்திலிருந்து ஊருக்காகவும் அங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, குடுவாஞ்சேரியில பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி கொடுத்திருப்பாரு. ஊருக்காகவும் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கும் தாராளமாக தனக்கு கிடைக்கிற அந்த லாபத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாரு. ஆனா அம்மா அவர்கள் ஏன் இப்படி எல்லாம் கொடுக்குறீங்கன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை. நாம இருந்தா கேட்போம் இல்லையா, நாம கஷ்டப்பட்டு இப்பதான் உயர்ந்துட்டு வரோம், நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க கூடாதா, எல்லாத்தையும் இப்படி கொடுத்துடுறீங்களே அப்படின்னு சொல்லி நாமளா இருந்தா கேட்போம். ஆனா அம்மா ஒரு நாளும் கேட்டதில்லைங்க. அவர் உலகத்திற்காக, உலக சமாதானத்திற்காக தனது 50வது வயதுல உலக தொண்டு செய்யறதற்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மகரிஷி அம்மா கிட்ட கேக்குறாரு. அதற்கு அம்மா ஏதும் மறுப்பு சொல்லல. 2 வரங்கள் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மகரிஷி கேக்குறாரு, என்ன வரம் அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்பவாவது உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் நின்னாக்கா எந்த தடையும் இல்லாம உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்ட்டும். 2வது என்ன வரன்னு கேட்பாரு. உங்களுக்கு எப்பவாவது உடம்பு சரியில்லை, நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க உடனிருந்து பார்த்து கொள்ள அனுமதிக்க வேண்டும்னு அவங்க சொன்ன போது அந்த அம்மாவுடைய வார்த்தை மகரிஷி கண்கள்ல நீரை வர வச்சிச்சுங்க. இப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட அன்னை லோகாம்பாள் அம்மையார் பெண் குலத்தின் திலகம் இல்லையா? நாமும் அவரை பின்பற்றி வாழ கொஞ்சமாவது முயற்சி செய்வோமா? இப்படியெல்லாம் தியாகத்தின் திரு உருவங்களாகத்தான் பெண்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது சமீப காலமாக ஒரு 20 வருடமா பாத்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் ஒரு விவாகரத்தை அதிகரிச்சு விட்டுச்சுங்க. எதற்கு, இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு நானும் சில சமயம் யோசிப்பேன். அப்படி என் அறிவுக்கு எட்டிய வரை நான் யோசிச்சு பார்த்த போது, ஆணுக்கு பெண் சமம், பெண் கல்வியில் உயர்ந்த நிலை, வேலை வாய்ப்பில் சம பங்கு, எல்லா துறைகளிலும் பெண் முன்னேற்றம், இவையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெருமையாத்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நமக்கு மகிழ்ச்சியா கூட இருக்குது. ஆனா அதே சமயம் பல வீடுகள்ல நான் என் காதால கேட்டிருக்கேன், தன் பெண் வேலைக்கு போகிறாள் அப்படின்னா கணவன் வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைன்னா கூட பெண்ணை பெற்றவர்களே அந்த பெண்ணிடம் சொல்றாங்க, நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ ஏன் தலையாட்டி அடங்கி போகணும், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, அர்த்தமும் இல்ல, நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், எப்பவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாத அப்படின்னு தவறான அட்வைஸ் கொடுத்துடுறாங்க. இதனால அந்த திருமணம் பந்தமே முறிந்து போகுது. இதுக்கு யார் காரணமா வராங்க? அந்த பெண் வீட்டுக்காரங்களே காரணமாயிடுறாங்க. முன்பெல்லாம் கணவன் வீடுதான் சாசுவதம் அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் இப்போதெல்லாம் தவறான உபதேசம் செஞ்சிடுறாங்க. மகாபாரதத்துல ஒரு கதாபாத்திரம் அம்பா யாருனாக்கா காசிராஜன்னு சொல்ற பீமதேவன், புராவதி இவர்களுக்கு பிறந்த மூத்த பெண் தான் அம்பா. அம்பா போர்க்கலையே பயின்றவள் அவள். ஒரு சமயம் காசிராஜன் தன் 3 பெண்களுக்கும், அம்பா, அம்பிகை, அம்பாலிகா, இந்த 3வருக்கும் சுயவரம் வைப்பாங்க. சுயவரம் நடக்கிறதுக்கு முன்னமே பீஷ்மர் என்ன பண்ணுவாரு, அந்த 3 பெண்களையும் தூக்கிடுவாரு. தன் தம்பி விசித்திரவீரனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக 3வரையும் தூக்கிடுவாரு, கடத்திட்டு போயிடுவாரு. அப்படி கடத்திக்கிட்டு வரும்போது அம்பா சொல்வாங்க, நான் சால்வன் என்ற இளவரசனை காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவளை அப்படியே அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவாரு. அவள் சால்வனை போய் பாப்பா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பீஷ்மரால் நீ கடத்தி செல்லப்பட்டவர், நீ என்னால அவர் கூட பகையா இருக்க முடியாது, அதனால நீ போயிடுன்னு சொல்லி பயந்து அமுச்சு விட்டுருவாரு. அவன் என்ன பண்ணுவா, சரி தன் தாய் நாட்டுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அங்க அவருடைய தந்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ அஸ்தினாபுரத்து மருமகள், அவர் சொல்வாரு, நீ அஸ்தினாபுரத்து மருமகள், உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உன் வாழ்வும் தாழ்வும் அனைத்தும் அந்த நாட்டையே சார்ந்தது அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டின் மருமகள் என்று முடிவு செய்து விட்டாலே அந்த பெண் மீது எந்த உரிமையும் பெண் வீட்டார் கொண்டாடக்கூடாது அப்படி நினைச்சதுதாங்க இந்த பாரதம். இப்பொழுது சிறிது சிறிதாக அந்த நிலை இங்க மாறிக்கிட்டே வருதுங்க.
இதற்கு என்ன காரணம்? பெண் தன் பெருமையை உணராததுதான் காரணம். என்ன காரணம் பார்த்தா, பெண் தன்னோட பெருமையை உணர்ந்துகிறது இல்ல. பெண் பொறுமையின் சிகரம்தான், தாய்மையின் உச்சம்தான், தியாகத்தின் திருவுருவம் தான். இவையெல்லாம் ஒருங்கே உள்ளடக்கமாக பெற்றவள் தான். ஆனா இப்பொழுதெல்லாம் என்ன இருக்குன்னா, அது தன் பெண் அவளுக்குள்ள மறைஞ்சி இருக்குது. இப்பண்புகள் அவ எல்லாமே உள்ளடக்கமா வச்சிருக்கா. ஆனால் மனவளக்கலைக்கு வந்து பயிற்சி பெற்ற பெண்கள் மீண்டும் அந்த உன்னத நிலைக்கு, அந்த பழைய நிலைக்கு செல்கிறார்கள். தங்களின் உன்னதத்தை அவங்க உணர்ந்துக்கிறாங்க. இது எப்படி நான் சொல்லலாம்னாக்கா, அதுக்கு நானே அதுக்கு சாட்சிதான். நானும் அப்படிதான் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருப்பேன். ஆனா இப்பொழுது எனக்கு புரியுது நான் எவ்வளவு உன்னதமானவள் அப்படின்னு சொல்லிட்டு. பெண் எப்பொழுதும் தியாகத்தின் திருவுருவமாகத்தான் வாழணும்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க தியாகமா தான் இருக்கணும். அப்பதான் இந்த பிறவி பெற்றதுக்கான பேரு நமக்கு முழுமை பெறும். அந்த உணர்வை நமக்கு தவமும் தத்துவ விளக்கங்களும் நமக்கு உள்ளுணர்வாகவே காட்டும். சில காலம் நம்ம தவமும் தத்துவ விளக்கங்களும் கேட்டுக்கிட்டே வந்தோம்னா பெண் எப்படிப்பட்டவள் என்பதை நமக்கு உள்ளுணர்வே அதை விளக்கி காட்டிடும். மனவளக்கலையில் பெண்கள் அதிகரிக்க தியாக உணர்வு கொண்ட நல்ல சமுதாயம் கண்டிப்பாக உருவாகும் என்பதை கூறி என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கும், இறை மதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இறை சாதனை மார்க்கத்தின் பேராசிரியர் அவர்களுக்கும், இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். சிறப்புமா, சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சாட்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு நீங்க போட்டீங்கன்னா இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட். ஏன்னா அவங்க இப்பதான் முதல்ல வந்து பேசுறாங்க. அடுத்தடுத்த கட்டமா உயர்வாங்க. நல்ல இறை ஆசிரியர்களா நிறைய கருத்துக்களை கொடுப்பாங்க. அப்போ நீங்க அவங்கள கொஞ்சம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறத நீங்க போட்டீங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அம்மா வந்து தியாகத்துக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. ஒரு அக்கா தம்பி கதையில அந்த அக்காவுக்கு கண்ணே இதாகிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம இருந்து பண்ணியிருந்ததும், அதுக்கப்புறமா அந்த கோச்சங்க சோழன் அந்த ஒரு நிமிடம் ஒரு நாளிகை இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கிறாங்கிறதுக்காக ஒரு தாய் அளித்ததுல அவங்க தாயோட உயிரே விட்டுட்டாங்க. அப்படி ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்களும் அவங்க வாழ்க்கை துணை வந்து அந்த அம்மா சாரதா தேவி அம்மா வந்து அவரோட வந்து ஒரு மானசீக குருவா தான் வாழ்ந்தாங்க. அவங்க கணவன் மனைவி அவங்க வாழ்க்கையே நடத்தல. அப்படி ஒரு பெண் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் வேதாத்திரி மகரிஷி நம்ம எல்லாருமே உணர்ந்தது அன்னை லோகாம்பாள் அம்மா. நம்ம வீட்டுக்காரரை வந்து ஒரு சின்ன இது சொன்னா கூட என்னெல்லாம் சொல்றோம். ஆனா அவர் வந்து அந்த வயதுல போகும்போது கூட உங்களுக்கு எதுவும் ஒண்ணு தேவைன்னா அந்த நேரம் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு மனப்பூர்வமா ஒரு பெண் அனுப்புனதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு குரு கிடைச்சிருக்கிறாங்க. நாமெல்லாம் இவ்வளவு பலனை அனுபவிச்சுக்கிறோம். அந்த ஒரு பெண்ணோட தியாகம். அதனாலதான் அருத்தந்தையை உணர்ந்து நம்ம எல்லாருக்குமே மனைவி நல வேட்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த இதுலயுமே கிடையாது. மனைவிய மாண்புமிக்க மனைவியேன்னு சொன்ன அந்த மாண்புமிகு பட்டம் கொடுத்த மகான் வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான். நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அம்மா வந்து அதுல மெயினா சொல்றது என்னன்னா, அந்த பெண்களை வந்து அந்த காலத்துல பெண்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இப்ப பெண்கள் வந்து கல்வியில உயர்ந்துட்டாங்க, அறிவுல உயர்ந்துட்டாங்க. ஆணுக்கு பெண் சொத்துல இதுலயுமே அவங்களுக்கு சரி பங்கு எல்லாம் கொடுத்ததும் அவங்களோட மேன்மைக்கு தானே ஒழிய, ஆனா அவங்களோட பெற்றோர்களே நீ ஒரு சின்ன கஷ்டனால வேண்டாம். ஏன்னா நீ சம்பாதிக்கிற, நீ வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அந்த அம்பாலிகா கதையை சொன்னாங்க. ஒரு தடவை அந்த கணவன் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க தாய் வீட்டுல கூட அவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி வாழ்ந்த காலத்துல வரலாற்று காலங்கள்ல இருந்ததுக்கு இந்த காலம் எப்படி இருக்குது தியாகம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்து அம்மா சொல்லி அந்த தியாகம் எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத உண்மையிலே சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நமக்குள்ள வந்து அருத்தந்தை சொன்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம குடும்ப அமைதி நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா இருப்போம். வேதாத்திரிய சீடர்கள் அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு முன் உதாரணமா இருப்போம். இந்த உரை அதுக்கு நமக்கு இன்னும் அதிக ஒரு இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் உண்மையிலே நம்புறேன். நீங்க எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் இப்போ வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வாழ்த்து போட்ட அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பு. மிக சிறப்பாக நமக்கு வந்து
விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த 3மே தேவை அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களும் கொடுத்து கடைசியா எல்லாரும் முடிக்கிறது என்னன்னா ஒரு மனவளக்கலை தான். ஒரு மனவளக்கலைக்குள்ள வந்தாதான், ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தா கூட மனவளக்கலைக்குள்ள வராட்டா இந்த உலகம் அப்படி இருக்கு, இந்த சமூகம் அப்படி இருக்குது. நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம கர்ம வினைக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்க்கை துணை, குடும்பம், நம்ம பெற்றோர்களை எப்படி பார்க்கணும், நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி கவனிக்கணும், நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு ரோல் மாடலா, நம்மளதான் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், மனசுல சின்ன ஒரு வருத்தங்கள் கூட வராத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால விட்டு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளோட சகிப்புத்தன்மையோட வாழ முடியுமோ, எந்த அளவுக்கு தியாக வாழ்க்கை வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்ப அமைதி இருக்கும் அப்படிங்கிறதும், நம்ம குழந்தைங்களும் ஒரு நல்ல ஞான குழந்தைங்களா கண்டிப்பா உருவாவாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த சொத்து சேர்த்து வைக்க வேண்டியதே இல்ல. நாம ஒரு ரோல் மாடலா இருந்து அவங்களை வாழ்த்திட்டே இருந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லி இந்த மிக சிறப்பாக இந்த உரை கொடுத்த ராஜு மாமா அவர்களுக்கும், லட்சுமி அம்மா அவர்களுக்கும், ஆதிலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன்ற வாழ்த்துக்களும், அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி எதுவும் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். அவர்களை பத்தி, அவங்க உரையினால உங்களுக்கு கிடைத்ததை பத்தி யாரும் எதுவும் சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.